ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்கள் சினிமா ரசிகன். இது உங்கள் சினிமா ரசிகன். இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரத்னம் அப்படின்னு இப்போ தேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கேன். அந்த படம் ஏன் பார்க்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஸோ ரத்னம் படத்தோட டைட்டில் கார்டே வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான சென்டிமெண்ட்டும் சரி, அட் த சேம் டைம் ஒரு பக்கா ஆக்ஷன் படமாக தான் இந்த ரத்னம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வீட்டு பக்கத்தில் தேட்டரில் போய் முதல் படத்தை பார்த்துட்டு வந்து கூட இந்த ரிவ்யூ பாருங்கன்றதான் என்னோடய சஜஷன். அவ்வளோ நல்லா இருக்குது படம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படத்தோட டைட்டில் கார்டு ரத்னம். ஏன் ரத்னம்னு வச்சாங்கன்னா, மேல் லீட் கேரக்டரோட நேம், தட் இஸ் விஷால் சார் பண்ணியிருக்க கேரக்டரோட நேம் வந்து ரத்னம். ஸோ தட்ஸ் வை படத்தோட நேமும் ரத்னம் அப்படின்னு வச்சுருக்காங்க. தென் அந்த ரத்னம், அந்த டைட்டில் கார்டு ரிவீல் ஆகிறதே அந்த ரத்தத்தை ஊற்றி ரிவீல் ஆகும். ஸோ படம் முழுக்க ரத்தம் தெறிக்க 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 அவ்வளவு ஆக்ஷன்ஸ் இருக்குது. எல்லாமே அப்படியே பார்க்குறவங்கள ஆக்ரோஷத்துக்கு கொண்டுபடுத்தும். அப்படி இருக்கும், ஒரு மாதிரி தரமாக இருக்குது. தென் அட் த சேம் டைம் டிஎஸ்பியோட மியூசிக்கும் வேற மாதிரி இருக்குது. தென் காஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் கதையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ஹரி சார் சொல்லவே தேவையில்ல. எனக்கு அவரோட எல்லா படங்களும் எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா ஒரு பக்கா கமர்ஷியல் என்டர்டெய்னராக தான் எல்லா படமுமே இருக்கும். ஸோ அந்த விதத்தில் இதுவும் ஒரு மாஸ் என்டர்டெய்னராக இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நான் யானை பார்த்தேன். யானை பார்க்குறப்ப எனக்கு அப்படி ஒரு வைப் இருந்துச்சு. கோபுரமில் தான் பார்த்தேன், பட் இது ஐநாக்ஸில். ஸோ ஃபைன், இப்போயுமே நல்லா இருந்துச்சு. எனக்கு அப்படியே இந்த வைப், ஹரி வைப் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நல்லாவே க்ரியேட் ஆச்சு. எனக்கு கான்செப்டே ரொம்ப நல்லா பிடிச்சிருந்துச்சு அப்படின்றதான் ஒரு இதாக சொல்லணும். தென் இந்த சென்டிமெண்ட் டச்சு கிளைமேக்ஸ்லேயும் சரி அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் சொல்கிறேன். நவ் வி கோ டு த காஸ்ட் அண்ட் க்ரூ அண்டு பிளாட் ஆஃப் த மூவி. ஸோ காஸ்ட் அண்ட் க்ரூ யார் யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, விஷால் சார் தான் மேல் லீடு. தரமான செய்கை உண்மையிலே. ஆஃப்டர் மார்க் ஆண்டனிக்கு அப்புறம் ஒரு அழகான பெர்ஃபார்மன்ஸ் வெளியே வர ஒரு படமாக வந்து ரத்னம் இருந்ததில் வந்து எனக்கு மிக மகிழ்ச்சி. தென் பிரியா பவானி சங்கர்னா ஒரு பர்ஃபெக்ட் ரோல்னு சொல்லலாம். அட் த சேம் டைம் அவங்க வந்து ஐ திங்க் டூயல் கேரக்டர். நீங்கள் படம் போய் பார்த்தா தான் தெரியும். நான் அந்த ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணுறேன், ஏன்னா நீங்கள் முதலே பார்த்துட்டாங்கன்னு சொல்கிறேன். கிட்டத்தட்ட ஸ்பாயிலர் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் அதெல்லாம் சொன்னீங்கன்னா தான் நீங்கள் படம் பார்ப்பீங்க அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ செம்மையாக பண்ணியிருக்காங்க. அந்த லோகநாயகி அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கும். ஸோ அந்த கேரக்டரோட பேக் ஸ்டோரியும் சரி, தென் அந்த கேரக்டரை வச்சு வர ஸ்க்ரீன் ப்ளே மூவ் ஆகிறதும் சரி வேறு லெவலில் இருக்கும். அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் தான் அந்த லோகநாயகி அப்படின்ற கேரக்டர். தென் அதில் வர கிறிஸ்டன் டான்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ அதை பற்றி எனக்கு அவ்வளோ சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் போய் படம் பாருங்கள். ஆனால் அந்த எமோஷனை கண்டிப்பாக சொல்லிடுவேன் முடியறதுக்கு. ஏன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி கிளைமேக்ஸ் அந்த கண்ணில் தண்ணி வந்துடும். அப்படி ஒரு சீன் இருக்குது கிளைமேக்ஸில். நீங்கள் பாருங்கள். அது அதாவது அவ்வளோ ஒரு தலையை அறுக்கிற சீன் இருக்கும் கிளைமேக்ஸில். இந்த சீன் அவ்வளோ ஆக்ரோஷமான சீனுக்கு அப்புறமும் கண்ணை கலங்க வைக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்குன்னா உண்மையிலேயே ஹேண்ட்ஸ் ஆஃப் டு த டைரக்டர் அப்படின்னு தான் சொல்லணும். தென் பிஃபோர் தட் அதுக்கப்புறம் என்ன ஆகுது, கதை எப்படி ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எடுத்த உடனே ஒவ்வொரு திஸ் இஸ் ஆந்திரா அண்ட் தமிழ்நாடு பிரச்சனை மாதிரி தான் முதல் எடுத்தோடனே காமிப்பாங்க. 2 ஸ்டேட்லேயுமே இந்த ஸ்டேட்டில் தான் அந்த போலீஸ் இங்கே வரும், அந்த மாதிரி சம்திங் பிரச்சனை வரும். தென் சமுத்திரக்கனியோட சாரோட ரோல் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. நான் போஸ்ட்ரு தென் ஆடியோ லான்ச் அதெல்லாம் பார்த்ததுக்கொடனே நான் அவர் தான் மெயின் வில்லனாக இருப்பார் பார்த்துட்டு இருந்தேன். பட் ஆனால் ஒரு சூப்பர்வான கேரக்டர், அதாவது ஒரு பெஸ்ட்டு சப்போர்ட்டிங் கேரக்டர்னு சொல்லிடலாம். விஷால் சாருக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டாக வந்து அங்கிள் கேரக்டர் மாதிரி மாமா கேரக்டர் பண்ணியிருக்காரு. தென் சூப்பராக அதை கேரி பண்ணியிருக்காரு. எந்தெந்த நேரத்தில் விஷால் சார் ஹெல்ப் பண்ணுமோ அந்தந்த இடத்துல வந்து அழகாக பண்ணுறாரு. அது எனக்கு பார்க்கும்போது பூஜையில் சத்யராஜ் சார் ஹெல்ப் பண்ணுவார் தெரியுமா, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தாமிரபரணியில் எப்படி பிரபு சார் இருப்பார். ஸோ அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஸோ அதெல்லாம் நல்லா அந்த இது அந்த கெமிஸ்ட்ரி எனக்கு பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுச்சு. பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. தென் அங்கே விஜயகுமார் சார் வந்து இவங்களோட தாத்தா ரோல் பண்ணியிருக்காரு. உட்காந்துட்டு நல்லா பண்ணியிருக்காரு அவரும். தென் ஜெயபிரகாஷ் சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. தென் முரளி சர்மா சார், அவர் வந்து நீங்கள் தெலுங்கு படம் நிறையா அதில் பார்த்துருப்பீங்க. ஸோ அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். பட் இந்த படத்தில் வந்து ஒரு மெயின் வில்லனே அவர் தான் அப்படின்னு பண்ணியிருக்காரு. சூப்பராக அதுக்கேற்ற மாதிரி அந்த போர்ட்ரு ஸ்டார் சீன்லாம் ஒரு மாதிரி நல்லாவே இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வில்லனாக காமிச்சிருக்காங்க. தென் அவங்களோட பேக் ஸ்டோரி ஒரு 3 பேர், அந்த 3 பேர், அந்த முத்துக்குமார் சார் அண்டு அவர் இன்னொருத்தர், அவங்க 3 பேரை பற்றி சொல்லும் போதுமே அந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரியில் தான் அந்த லோகநாயகி கேரக்டர். தென் வந்து கணேஷ் வெங்கட்ராமன், அவர் தான் வந்து விஷால் சாருக்கு அப்பா ரோல் அப்படியே பண்ணியிருக்காரு. நல்லாயிருக்கும். அது இப்போ அப்பா ரோல்னால் அப்பா இல்லை, அந்த ஃப்ளாஷ்பேக்கில் அந்த யங் ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி இருக்காங்க. அது அவரை பார்த்தோன்னே நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டில் அவர் காமிக்கிறாங்க, அந்த சீனை டக்குன்னு கட் பண்ணிட்டு இங்கே காமிக்கும் போது தென் ஃபைனலாக கிளைமேக்ஸில் வந்து அதெல்லாம் ரிவீல் பண்ணுற மாதிரி காமிப்பாங்க. அது நல்லாயிருக்கும்.
ஸோ என்னன்னா, அவர் வந்து என்னன்னே தெரியாம வந்து இவங்கள ஃபாலோ பண்ணி இவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாரு. இவங்கள கொல்ல வருவாங்க பிரியாபவானி. இவங்க வந்து ரவுடி கேங்ல தான் இருப்பாரு. நல்லது பண்ணிக்கிட்டு இருப்பாருன்ற மாரி தான். போலீஸ் செய்ற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு சமுத்திரக்கனி சாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஒரு மாரி இருப்பாரு. எல்லாரும் ரவுடி மாரி தெரிவாங்க. பட் ஆனா நல்லது பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் நம்மட்ட வந்து காமிப்பாங்க. அது வந்து சமுத்திரக்கனி சார் ரிவீல் பண்ற சீன் நல்லாருக்கும். அங்க பிரியா பவானி சங்கர் ஃப்ரெண்டு வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி பண்ணிட்டு இருக்கேன், தப்பு பண்ணிட்டு இருக்கேன், தப்பு பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க. அதுக்கேத்த மாரி அது ஏன் பண்ணான்ற மாரி சமுத்திரக்கனி சார் ரிவீல் பண்ற சீன்லாம் சூப்பர்பா இருக்கும் அத பார்த்தீங்கன்னா. தென் இன்டு த ஆஃப்டர் இன்டர்வலுக்கு அப்புறம் என்ன ஆகும், இன்டர்வல் பிளாக்கே வேற லெவல்ல இருக்கும். ஒரு லேண்ட் பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனைய வந்து இது பண்றது தான் மேட்டரா இருக்கும். பட் ஆனா அது அவனே மொத சொல்லுவான். விஷால் சாரே சொல்லுவாரு. "ஏம்மா நிம்மதியா குடுத்துட்டு நிம்மதியா இருங்க" அப்படின்ற மாரி சொல்லுவாரு. பட் ஆனா அதெல்லாம் முடியாது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க குடுக்குறேன்றப்ப நான் கை வச்சுட்டேன். "நீ இது உன் பிரச்சனை இல்ல, என் பிரச்சனைன்னு" தலைவன் சொல்றதெல்லாம் ஹரி டிபிக்கல் ஹரி டயலாக்ஸ் நெறையா இருக்கும் படத்துல பார்த்தீங்கன்னா. கடைசியில அந்த தேங்காய் உடைக்க தெரியுதுல்ல பூசணி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தரமா இருக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா. தென் இன்டு த இதுக்கு போனோம்னா, அவங்க 2 பேரும் அந்த பிரச்சனை ஏன் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவர் போனோனே, இதுக்கப்புறம் லேண்ட் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போனோனே இன்டர்வல் குடுக்குறாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க ஃபேமிலிக்கு வந்து ஒரு புரொடெக்ஷன் குடுத்துட்டு ஒரு யோகி பாபு சார் யோகி பாபு சார் வந்து சொல்லணும். ஸோ வர ஒரு கொஞ்சம் சீன் அதாவது அப்பப்போ வராரு. அது எல்லாமே அவருக்கான காமெடிக்கான ஸ்கோப் வந்து நல்லாவே குடுத்துருக்காங்க. எல்லாருமே நல்லா சிரிக்கிறாங்க தியேட்டர்ல நான் பார்க்கும்போது எனக்கு மேக்ஸிமம். தென் ஃபர்ஸ்ட்டு சாங் அவர் ஆரம்பிக்கும்போது, அந்த சாங்க்கே தியேட்டர் ரொம்ப வைபா நல்லா இது பண்ணாங்க கத்திக்கிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. டோன்ட் வரின்னு ஒரு சாங் நல்லா இருந்துச்சு. தென் அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, எதுக்கு அவங்க ஹெல்ப் பண்றாரு அப்படின்னு வந்து ரிவீல் பண்ணாமயே இருப்பாங்க. எதுக்கு ஹெல்ப் பண்றாருன்னா, அவங்க ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோனே, சரி ரைட்டு லவ் தான் பண்றாரு போலன்னு நமக்கு தெரியாது. பட் ஆனா, அதுக்கப்புறம் போய் அவர் சமுத்திரக்கனி சார்ட்ட ஃபோட்டோ காமிக்கும்போது தான் தெரியும், அவங்க அம்மாவும் பிரியா பவானி சங்கர் மாரி இருந்திருக்காங்க. ஒரே மாரி ஃபேஸ் 2 பேத்துக்கும் அப்படின்னு. ஸோ அது வேற லெவல் டச் ஆகும். சரி அதுக்கப்புறம் நான் நெனச்சேன், நான் அஸ் பர் த ஆடியன்ஸ் என்ன நெனச்சேன், எப்படியோ அதுக்கப்புறம் லவ் பண்ணிருவாங்க அப்படின்னு தான் நெனச்சேன். பட் ஆனா கிளைமாக்ஸ் வரவே ஹரி வந்து அத அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போனது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப டச்சிங்கா இருந்தது அந்த சீன்லாம் பார்க்குறப்ப. ஸோ என்னன்னா, நான் அப்படி உன்னைய பார்க்கவே இல்ல. நான் எங்க அம்மாவுக்காக தான் எல்லாம் பண்ணேன். எங்க அம்மா அந்த வயசுல அதிக ஆசை இருந்திருக்கும். அவங்களோட பேக் ஸ்டோரி ஒண்ணு இருக்கும். அதெல்லாம் ரொம்ப கல்ட்டா இருக்கும். ஒரு மாரி ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும் அந்த ஸ்டோரி. அவங்க என்னன்னா, அது நீங்க போய் படத்துல பார்த்துக்கங்க அந்த ஸ்டோரிய. ஸோ இதுக்கப்புறம் வந்து அவர் ஏன் ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லும்போது, நான் எங்க அம்மா நினச்சு தான் எல்லாம் பண்ணேன். எங்க அம்மாவுக்கு சின்ன வயசுல நெறைய ஆசை இருந்திருக்கும். பட் ஆனா இது பண்ணணும்னு அவங்க வந்து நீட் 3 தடவ எழுதி ஃபெயில் ஆயிருப்பாங்க. தென் 4த் டைம் நீட் எழுதி தான் திருப்பதியில இருக்க ஒரு மெடிக்கல் காலேஜ்ல வந்து கிடைச்சிருக்குன்றதுனால, ஸோ அங்க போகணும் அப்படின்னு நெனைப்பாங்க. ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்றதுலாம் ஒரு தரமான சீன்ஸ் தான் இருக்கும் கிளைமேக்ஸ். டூ த கிளைமேக்ஸ், ப்ரீ கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு நல்ல சீன் இருக்கும். தென் அதுக்கு முன்னாடி வந்து பிரியா பவானி சங்கர் மேம் வந்து என்ன சொல்லுவாங்க, அதான் ப்ரொப்போஸ் பண்ற மாரி ஒரு சீன் வரும். ப்ரொப்போஸ் மீன்ஸ் மாப்பிள பார்த்துருப்பாங்க. மாப்பிள பார்த்தோனே இவர் வந்து அவளா இப்போ சரி ஓகே சொல்லிட்டாங்களான்னு கேட்பாரு. பட் ஆனா அவ உன்னைய கட்டிக்கணும்னு நினைக்கிறா அப்படின்னு ஜெயபிரகாஷ் சார் சொன்னோனே, தலைவன் போட்டு பொளந்துருவான். நான் உன்னை பார்க்கவே இல்ல. அப்படிலாம் நான் பார்க்கவே இல்ல அப்படின்னு இது சொன்னோனே அப்புறம் சொல்லுவான். அப்பதான் ரிவீல் பண்ணுவான். பர்ஸ்ல இருந்து ஃபோட்டோ எடுத்து காட்டுவான். நீங்க வந்து எங்க அம்மா மாரி இருக்கீங்க. நான் எங்க அம்மான்னு நினைச்சு தான் எல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொன்னோனே, அந்த பாட்டு ஒரு மாரி கல்ட்டா வேற மாரி சூப்பர்பா இருக்கும். அந்த ஃபீல் நல்லாருக்கும். தென் அந்த ஃபீல் அதுக்கப்புறம் போயிட்டே இருக்கும்போது, அவங்க கிளைமாக்ஸ் அவங்களோட ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் சொல்லுவாங்க. என்ன நடந்துச்சு அவங்க அம்மாவுக்கு? அதாவது பிஃபோர் அந்த அம்மாவுக்கு ஃப்ளாஷ்பேக் ஒண்ணு இருக்கும். விஷால் சார் வச்சு. அதுக்கப்புறம் அதுக்கும் முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றத வச்சு தான் அந்த 3 பேர் அந்த முரளி சர்மா சார் அண்ட் கேங்கு, தென் கணேஷ் வெங்கட்ராமன் சார் அவங்கலாம் வந்துட்டு, தென் அதுக்கு வந்து ஒரு ஐயர் கேங்கு. சாரிங்க கேங் அது நல்லாயிருக்கும். அது தலைவர் வைஜு மகேந்திரன் சார் இருப்பாரு. செம்மையா பண்ணியிருப்பாங்க. தென் அங்க போய் தலைவர் பூணூல் போட்டு வர சீன்லாம் நல்லாயிருக்கும். அது நீங்க பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ எனக்கு ஒரு குடும்பம் கிடைச்சிருக்கணும்னா, அந்த குடும்பத்தையும் போட்டு தள்ளிருவாங்க அதுக்கப்புறம். அதுக்கப்புறம் தான் நான் கொல்ல போறேன் அப்படின்ட்டு அவரும் கொல்ல போய் இறங்கிருவாரு. தென் முரளி சர்மா சாரோட அந்த கழுத்தா இருக்கும்போது தான் அந்த பூசணிக்காய் வெட்ட தெரியுதுல, தேங்காய் உடைக்க தெரியுதுல அதெல்லாம் சொல்றதெல்லாம் தரமான சீன்ஸா இருக்கும். ஸோ இந்த மாரி வேற லெவல் வைபா இருக்கும். அது அவர் வெளிப்படுத்துற விதம்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது ஆக்ரோஷமான சீன்ல அப்படியே அந்த மூடு கொண்டு போயிட்டு வேற லெவலா நடிச்சிருந்தாரு விஷால் சார். ஸோ ரியலி ஹேண்ட்ஸ் ஆஃப் டூ தட் கேரக்டர் ஆஃப் ரத்னம் சூப்பர்வா பண்ணியிருக்கீங்க சார். ஸோ கண்டிப்பா எல்லாரும் பார்க்கணும். அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்காகவும் பார்க்கணும். தென் ஸ்டோரி வைஸுமே பியூட்டிஃபுல்லான ஸ்டோரி. தென் ஃபைனலி வந்து ஜெயில்ல போய் நான் ஜெயில் போறேன் அப்படின்ட்டு நானே சரண்டர் ஆயிடுறேன்ட்டு போயிருவாரு. போனதுக்கப்புறம் அந்த மேம் பிரியா பவானி சங்கர் மேமுக்கும் விஷால் சாருக்கும் ஒரு ஷாட் இருக்கும். செம்மையா இருக்கும். கண்டிப்பா நீங்க நல்லா படிச்சு நல்லா கல்யாணம் பண்ணி நல்லா எனக்கு வந்து அதுதான் முக்கியம். அங்க போய் ஏதாச்சும் பிரச்சனைனா எனக்கு உடனே கால் பண்ணு. 4 நாள்ல எனக்கு ஃபோன் வந்துரும் அப்படின்னு சொல்லுவாரு. அதெல்லாம் ஃபோன் வந்தாலும் எந்த பிரச்சனைனாலும் கால் பண்ணுமா அப்படின்னு அம்மான்னு சொல்லும்போதெல்லாம் வேற லெவல்ல இருக்கும். தென் நீ நல்லா இருக்கணும் உனக்காக அப்படின்னு அவங்க சொல்லும்போது வந்து அதுக்கப்புறம் கடைசியா சொல்லுவாரு, உனக்கு பொறக்க போற
குழந்தைக்கு மட்டும் ரத்னம்னு பேர் வைக்கிறியான்னு சொன்ன உடனே எனக்கு அந்த சின்னம் வேறு லெவலில் இருந்துச்சு. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி எல்லாருக்கும் ஏன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூப்பர்பான சீனோட படத்தை அப்படியே முடிப்பாங்க. அதுக்கப்புறம் எஃப் எம் ஹேரின்னு போடும்போதெல்லாம் நான் ரியலி கை தட்டினேன். தேட்டர்லேயுமே நிறைய பேர் நல்லா சூப்பராக பார்த்துக்கிட்டேன். ஸோ ஒரு கல்ட் கிளாசிக்கான அழகாக இருக்கும். அதாவது என்ன சொல்லணும்னா அந்த வேர்டு சரியா இருக்காது. இந்த சென்டிமெண்ட்டாக முடிக்கும். அதான் எனக்கு அதான் ரொம்ப ஆச்சரியம். அந்த தலையா இருக்கிற ஒரு தரமான சீனை வச்சுட்டு, அடுத்த சீனு கண் கலங்க வைக்க முடியுமா அப்படின்னா, தட் இஸ் ஒன்லி பாசிபிள் ஃபார் ஹரி சார்ன்னு தான் சொல்லணும். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான படம். கண்டிப்பா வீட்டு பக்கத்துல இருக்க தியேட்டர்ல கண்டிப்பா ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ எல்லாரும் போய் தியேட்டர்ல பார்த்து ரத்னம்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ ரத்னம் வந்து ஒரு சிறந்த படம். கண்டிப்பா வீட்டு பக்கத்துல இருக்க தியேட்டர்ல ஃபேமிலியோட, ஃப்ரெண்ட்ஸோட, லவ்வர்ஸோட, அம்மாவோட போய் பாருங்க. ரொம்ப நல்ல படமா தான் அந்த ரத்னம் இருக்குன்றதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. தேங்க் யூ.